வந்தா திரும்ப மாட்டானே இன்னொன்னு இவ்வளவு பேர் கை தட்டினாங்க தியேட்டர்ல. நானே பயந்துட்டேன். இப்ப வந்து தங்கலான் அண்ட் ரகு தாத்தாக்கு பிறகு நிச்சயமா இந்த மாதிரி ரோல் செய்ய மாட்டேன். சினிமாட்டோகிராஃபர் ஜீவா அவர் தான் சினிமாட்டோகிராஃபி மேலே அது அந்த ட்ரெயின்ல இருந்தார். அவர் வந்து சத்தமா சொன்னார், லிங்கு இவர் எதுக்கு இப்படி கத்துறாரு அப்படின்னு. ஏன்னா நான் கத்திருக்கேன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் அவனுக்கு வந்து டைரக்டர் சொன்னாரு, குழந்தைங்கள இந்த அப்படி சின்ன வயசுல நான் வந்து செஞ்சிருக்கேன், அது செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அவரு ரொம்ப எக்ஸைட் ஆனார், அது செஞ்சாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு என்னன்னா ரகு தாத்தாவும் செஞ்சிட்டு இருந்தேன். தங்கலான்ல இது கூப்பிட்டாங்க. போனேன். நான் அவர்கிட்ட பார்த்துட்டு ரகு தாத்தா ஃபோன்ல இமேஜ் காமிச்சேன். பாருங்க இதுதாங்க நான் செய்யறது, நான் எப்படிங்க அதே மாதிரியே செய்ய முடியாதுங்க. இல்லைங்க செய்யலாங்க, இது 19th century. நான் செய்யலன்னு வந்துட்டேன். கன்னடம் தெரியாம கன்னட கேரக்டர் நடிக்கிறது, காரோட்ட தெரியாம ஒரு ரோல் பண்றது, தெலுங்கு தெரியாம பிருந்தா பண்றது, மலையாளம் தெரியாம மலையாளம் ஃபிலிம் நடிக்கிறது, இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? இல்லைங்க எனக்கு வந்து இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்குங்க. ஹலோ ஆனந்த்சாமி அவர்களே, வெல்கம் டு பிடி பிரைம். வணக்கம். ஆக்சுவலி உங்களுடைய 2 படங்கள் நீங்க நடிச்ச ஒரு முக்கியமான கேரக்டர்ல ரகு தாத்தா அண்ட் தங்கலான் தியேட்டர்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல் எப்படி இருக்கு? நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 2 நடிச்சேன்னு தெரியும், 2ம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஓகே, உங்க ஸ்டார்டிங் எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க தியேட்டர் பேக்ட்ராப்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ரன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். ஸோ இதுக்கு இடையில நீங்க பண்ண வேலைகள் என்ன, எப்படி இந்த ஆர்வம் மொதல்? நான் வந்து இது விபத்து தாங்க. நான் நடிகனானது, நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மார்க்கெட்டிங்கில். பட் என்னால் சரியா செய்ய முடியல. எனக்கு இருந்த மொழி மேலே இருந்த பயம். இங்கிலீஷில் மார்க்கெட்டிங் வந்து இங்கிலீஷில் தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். எனக்கு மொழி மேலே இருந்த பயம், நிறைய பயம்லாம் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் 1 வருஷம் வேலையெல்லாம் செய்யலை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தான் அவங்க கூட தங்கிட்டு இருந்தேன். என்ன செய்யறதுலாம் தெரியல. அப்போ அவங்க வந்து லாயலாவில் விஸ்காம் படிச்சிருந்தாங்க. ஒரு நாள் இதேச்சு ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒருத்தர் வரல. அப்போ என்னை கூப்பிட்டு இங்கே வந்து நில்லுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ட்ராமாவில் ஒரு ஃபில்ம், லாயலா காலேஜ் அவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ நான் போய் நின்றேன். அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. நான் என்ன எனக்கு சினிமா பார்க்கறது சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். நான் அவ்வளோ சினிமா பார்த்து வளர்ந்தவன். நான் சினிமா தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். பட் அது அவங்க சொன்னாங்க. அதன் பிறகு அது அப்படியே ஸ்லோவாக அவங்களே வந்து என்ன ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு சீரியலில், அதுதான் முதல் முறை நான் நடிக்கிறதுன்றது. நான் நடித்தது முதல் முறையாக பெருசாக நடித்ததுன்றது அந்த சீரியலுக்கான ஆடிஷனில். ஓகே. எனக்கு முன்னாடி ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. நான் வந்து நான் வந்துட்டேன். இப்போ நான் அடுத்தது நான் நடிக்கணும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் பேசினது அப்படியே கேட்டே இருந்தேன். அவர் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருந்தது. அவங்களுக்கு சொன்னாங்க மார்க்லேருந்து நவராதுன்னு. அதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தேன். அவர் போன பிறகு நான் அந்த இடத்துல மார்க்ல நின்று அவர் என்ன பேசினாரோ அதை நான் அப்படியே பேசினேன். கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் இந்த ரோல் பண்ண போறீங்கன்னாங்க. ஃபோட்டோ கொடுங்கன்னாங்க. நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தேன். இது இல்லைங்க அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ தான் வந்து ஸோ எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தேன். அந்த வந்து விஜய் வந்து ஸ்டார் விஜய் ஆகுது. அப்போ ஒரு சில தொடர்கள்லாம் எடுத்தாங்க. அதில் ஒரு தொடர் காவியாஞ்சலி. ஓகே. அதில் ஒரு ஐ திங்க் 10 எபிசோட் நடிச்சிருந்தாங்க. அதில் நடித்தேன். பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் அவங்க. அதுதான் தொடக்கம். ஆமாம், அது தொடக்கம். அதுக்கப்புறம் நான் கூத்துப்பட்டறைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கூத்துப்பட்டறையில் நான் சேரணும் அப்படின்னு. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அங்கே போய் கேட்டேன். அங்கே அவங்க சொன்னாங்க ஒரு 3-4 வருஷம் இருக்கணும்னு. 3 வருஷம் வந்து லைஃப் என்ன வருது, என்ன நான் 3 மாதம் இருப்பேன். இதெல்லாம் என் மனசில் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து யார் 3 வருஷம்லாம் இருப்பாங்க அப்படிலாம் நினச்சேன். 8 வருஷம் இருந்தேன். தொடர்ந்து நான் நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். பர்ச்னு ஒரு பர்ஃபார்மர்ஸ் இன் சென்னை. ஸோ 2009லேருந்து இன்று வரை தொடர்ந்து நாங்கள் அந்த குரூப்பில் இருக்கு. நான் தொடர்ந்து நாடகம் செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் நாடகம். சினிமா அப்பப்போ நடுவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேமரா முன்னாடி நடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் எப்படி 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி 2த்தையும் விடாமல் செய்யணுன்றது என்னுடைய ஆசை.
இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நாள் தொடருதோ அது தொடரணுன்றது என்னோட விருப்பம். அதுக்கான உழைப்பும் முயற்சியும் நான் செய்வேன் அப்படின்றது நான் நம்புறேன். ஸோ ரன்ல வந்து உங்களை நடிக்க கூப்பிடுறாங்க, ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தேட்டர்ல இருந்து அது முற்றிலும் வேற ஒரு விஷயங்கள், பெர்ஃபார்மன்ஸா சரி எல்லாமே மாறும்ல. அதுக்கு எப்படி ரெடி ஆகிட்டீங்க? ஒரு சினிமா அதெல்லாம் ஒண்ணு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்ப நடிப்பே தெரியாது. அப்ப என்ன சொல்லியிருந்தாலும் நான் அப்பதான் வந்து நடிப்புன்ற ஒரு விஷயத்துக்கே வந்திருக்கேன். ஒரு ஹைப்பரா எக்ஸைட்மெண்ட் மட்டுமே இருக்கிறது. அது நடிப்பு இப்படி இதை தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இல்லை. வேலையெல்லாம் கொடுத்தா எல்லாத்தையும் செய்யறது. அது மாதிரி தான் இருந்தேன். அவர் இயக்குனர் லிங்குசாமி கூத்துப்பட்டறைக்கு வந்திருந்தாரு. அவர் அங்க இருக்கிற நடிகர்களை பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது என்னையும் பார்த்தாரு. நீங்க விருப்பமான்னு கேட்டாரு. ஆமா நான் விருப்பம்னு சொன்னேன். அப்படிதான் போனேன். அது எனக்கு சின்ன ரோல். நான் ஒரு டைலாக் தான் பேசுவேன். எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. போனேன், இது நடந்தது, அவ்வளவுதான். கடைசியில் அது தியேட்டர்ல பார்க்கும்போது அதுக்கு எல்லாம் கைத்தட்டணும்னு இவ்வளவு கைத்தட்டு எனக்கு அது புரிஞ்சிக்க முடியல. இந்த வருவானே வந்தா திரும்ப மாட்டானேன்னு இவ்வளவு பேர் கைத்தட்டினாங்க தியேட்டர்ல. நானே பயந்துட்டேன். அது பெருசா பிளான் எல்லாம் பண்ணல. அப்ப எனக்கு அந்த அறிவு எல்லாம் கிடையாது. மேபி போக போக தான் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது. இப்போ அந்த கூத்துப்பட்டறைன்ற ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, இப்போ நீங்க அங்க இருந்த பீரியட்ல நடிப்புங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிட்டது என்ன? இல்ல, நான் அதுல இருந்து வெளியில வந்த அப்புறம் தான் அங்க இருந்ததை நான் உணர்ந்து திரும்பி பார்த்து ஓ அப்படி உணர்ந்தேன். அங்க இருக்கும் போதெல்லாம் எனக்கு அங்க இருந்த நேரத்துல ஒரு முறை இவங்க வந்து ஒரு ஃபில்ம் எடுத்தாங்க, டாக்குமெண்ட்ரி. ஆக்ட்ரஸ் ரேவதி வந்து நாமுத்சாமி கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்டும்போது நான் பக்கத்துல இருந்தேன். அங்கே அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, நானும் அங்கே உட்காந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்குறேன். அப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, சார் உங்களை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்னா என்ன அப்படின்னு. அவர் சொன்னாரு போல அப்படின்னு முடிச்சிட்டாரு. போலையா? இதை போல. ஓகே. எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அது வந்து அன்னைக்கு நான் உணர்ந்தேனான்னு தெரியல. அதன் பிறகு நான் அதை உணர்ந்தது இருக்குல்ல, ஓ ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இது ஒரு ஆன்சரா சொல்றாருன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி பெருசா இருந்தது. எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இதுல இந்த மாதிரியான உணர்தல் தான் இருந்தது அங்க இருந்த நேரத்துல. அதுவே சினிமாவுக்கு வந்தப்புறம் அது மாறுச்சா, வேற விதமா நடிப்பு இருக்கு அப்படின்றது எதுவும் இருந்ததா? இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. தியேட்டர்லயும் கஷ்டப்படலாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாறுச்சான்னா மீடியம் வேற, அதுக்காக செய்ய விஷயம் வேற. நான் வந்து உதாரணத்துக்கு நான் வருவான்னு வந்தா திரும்ப மாட்டேன்னு சினிமாவில் நான் முதல்ல பேசினது. அப்போ வந்து சினிமாட்டோகிராஃபர் ஜீவா, அவர் தான் சினிமாட்டோகிராஃபி மேலே இருந்தேன். இல்லை அது அந்த க்ரெயினில் இருந்தார். அவர் வந்து சத்தமாக சொன்னார், லிங்கு இவர் எதுக்கு இப்படி கத்துறாரு அப்படின்னு. ஏன்னா நான் கத்தியிருக்கேன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் அவனுக்கு வந்து டைரக்டர் சொன்னார், நீங்க பாருங்க இது பூம் மைக் இருக்கு, உங்களுக்கு மேல இருக்கு, நீங்க சாதாரண பேசலாம். எனக்கு அதெல்லாம் தெரியல. அதனால வந்து தியேட்டர்ல இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கிற, சத்தமா தான் பேசுவாங்க, ஓவரா தான் பண்ணுவாங்கன்றது நான் என்னோட அதுல எனக்கு மாற்று கருத்துல ரொம்பவே இருக்கு. புரிதல் இல்லை அன்னைக்கு எனக்கு. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் அது இங்கிருந்து அங்கே போகிறதுன்றது. அது பழகணும். எது ஒன்றுமே நான் பழகினா தானே இது வரும். பழகாமல் நான் வந்து செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல நியாயமே இல்லையே. அது பழகணும். நான் கீழே விழுவேன், அப்புறம் மேலே வருவேன், எது வேணால் நடக்கலாம். நீங்கள் நடித்த மேக்ஸிமம் ஆஃப் கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு மாதிரி, அது நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ராமா கொடுக்குற மாதிரியான ஒரு ரொம்ப நெகட்டிவ். ஆமாம். இப்போ மறுபடியும் அந்த மாதிரியே கேட்குறாங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தயக்கமா வராது? எனக்கு வந்து நான் இப்போ சமீபத்தில் பண்ண பிருந்தா, அந்த பிருந்தால டைரக்டர் சூர்யா அவர்கிட்ட சொன்னேன், சூர்யா இதுதான் லாஸ்ட், என் லைஃப்ல இனிமே நான் இந்த மாதிரி ரோல் செய்ய மாட்டேன். பட் இதில் நான் முழுசா நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் முழுசா செய்ய போறேன். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரோல் செய்ய மாட்டேன். நான் இப்போ வந்து தங்கலான் அண்ட் ரகு தாத்தாக்கு பிறகு நிச்சயமா இந்த மாதிரி ரோல் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எனக்கு அப்படிதான் தோணுது. இப்போ இனிமே இந்த மாதிரி ரோல் செய்யக்கூடாது. செய்யும்போது அது உயரத்துல செஞ்சிடணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச உயரம்.
என்னால் முடிஞ்ச உயரம். அதுக்கு மேலே அது தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரி கேட்குறவங்க கேட்டாங்கன்னா இப்போ அது மாதிரி வருதுன்றாங்க. இப்போ எனக்கு டைப் காஸ்ட் சொல்கிறாங்கல்ல, அதுலேயே வந்து எனக்கு என்னோட கருத்து வேறு வேறு. நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன இப்படி பார்த்தீங்க, உங்கள் மேலே தவறே இல்லையே. ஏன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்க கேட்குறீங்க, நானும் அது ஒத்துக்காமல் இருக்கலாம், நீங்களும் என்ன கேட்காம இருக்கலாம். இது ரெண்டு பக்கமும் இருக்கு. நீங்களும் என்ன வேற மாதிரி பார்க்கலாம், அது நிச்சயமாக இருக்கு. நானும் அதை மறுக்கலாம். நான் இப்போ அது என் மனது லெவலில் நம்ம அவ்வளோதான், முடிஞ்சது, ஓவர். இனிமே இந்த எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய ரோலாக இருந்தாலும் முடியாது. இனிமே இந்த மாதிரியான ரோலும் பண்ண மாட்டேன். நான் அதுக்கு முன்னாடி நான் அது மாதிரி செஞ்சேன்றது உண்மை. அதுக்கு ஒரு ஓவர்னுக்கு எனக்கு என்னமோ அது மாதிரி என்னோட முகத்தோற்றமோ என்னமோ தெரியல, எல்லாரும் அந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு டைப் காஸ்ட்னே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் லென்ஸில் பண்ண மீட்ரு வேற, ரகுதாத்தால ஒரு காமிக்கலா அதே சமயம் ஒரு ஒரு வில்லன், அந்த மாதிரி. ஈவன் தங்கலான்ல அது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஷேடு, அந்த மாதிரி மாறுதுல்ல, அது உங்களுக்கு இதாக இல்லையா? நான் எக்ஸென்ட்ரிசிட்டி டெஃபினட்டாக எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கே கூட நான் வந்து அப்நார்மல் தானே, அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எல்லா கேரக்டர்லையும் இருக்கு. நான் இந்த மாதிரின்னா அதுல வந்து காரணங்கள் இருக்குல்ல, கில்லிங், கொலை பண்றது, இல்லை அது ரொம்ப எக்ஸென்ட்ரிசிட்டியோட உச்சம் இருக்குல்ல, அதுதான் நான் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி இருக்கிறதுல நிச்சயமா அது செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு எதுனா நெகட்டிவ் கேரக்டர், எனி நெகட்டிவ் கேரக்டர் வில்லன் பண்ணும்போது அதுல எக்ஸென்ட்ரிசிட்டி இருந்தே தீருமே தானே. அதுல இதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னா அவங்களோட பிஹேவியர் எதுனா ஒன்று. ஸோ அதெல்லாம் ஓகே, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோன்றது தான். நான் அது சொல்லலை. ஒன்று கொலை பண்ணினே இருக்கிறது, காரணம் தெரியாம கொலை பண்றது, அந்த 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 ஜோன் ஓவர் அப்படின்றது தான். இப்போ இந்த கைலாசம் மாதிரியோ இல்லை ரங்குஜி மாதிரியான ரோல்லாம் வந்து அந்த மாதிரி பேசி அந்த மாதிரி தோற்றத்துல இனிமே நடிக்க மாட்டேன். ஆனா அந்த மாதிரியான குணாதிசயம் இருக்கிற கேரக்டர் நிச்சயமா நடிப்பேன். அது வேற மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி தான். இப்போ கைலாசம் கேரக்டர் வந்து பீரியட், அது அந்த மாதிரி இதுக்கு ரெஃபரன்ஸ் எப்படி பிடிப்பீங்க? இன்னொன்று அது உங்களுக்கு புது லாங்குவேஜும் கூட. உண்மை, ஒரு கன்னடம். உண்மை. நான் வந்து கைலாசம்க்கு வந்து எனக்கு வந்து துபாஷி. ஸோ துபாஷின்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது? ஸோ கல்கட்டாலேருந்து 2 பாஷை பேசுகிறவங்க, பாஷா துபாஷ், இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, கேள்விப்பட்டிருப்பேனா இருக்கும். நான் இதுக்காக வெறும் என்னோட ரிசர்ச்னா பெருசாலாம் இல்லை, நான் கூகுள் தான் நம்பினேன். கூகுளில் எனக்கு என்னென்ன கிடைக்குமோ மெட்டீரியல் எல்லாத்தையும் தேடினேன். ஸோ அப்படிதான். ஸோ இந்த கேரக்டர் எப்படி இருக்கலாம், அப்புறம் யாரெல்லாம் அந்த டைம்ல இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு சில மெட்டீரியல்லாம் அமிச்சாங்க, அவங்க அதில் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க வேற ஒரு ஏரியால. அவங்க இந்த டைம்ல இந்த மாதிரியான மக்களை வந்து வேற ஊருக்கு பிரிட்டிஷார் கூட சேர்ந்து நம்ம ஊர் ஆட்களை மற்ற ஊர்களுக்கு கூட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தவங்களை பத்தின சில இன்ஃபர்மேஷன் புக்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல இருந்து சில ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் சுமாரா படித்தேன், இன்னும் நிறைய இருந்தது. இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வச்சு ப்ளஸ் என்னோட இயக்குனர் ரஞ்சித் கிட்ட உட்காந்து பேசி அவர் என்ன நினைக்கிறாரு, நான் படித்தேன் ஸ்கிரிப்ட். ஸோ எல்லாமே எனக்கு உதவி செஞ்சது. ப்ளஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நாடோடி தண்டல். அதில் வந்து துபாஷி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜனகராஜ், அவர் தான் அதை நடிச்சிருந்தார். நான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டுலாம் போகிறேன். இது சும்மா இது கேட்ட கேள்வியிலிருந்து மீறி பட் இருந்தேன் நான். அது என்ன, அவரும் துபாஷி, அதில் வந்து துபாஷின்னே கூப்பிடுவாங்க அவரை, அப்படிதான் அட்ரஸே பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதுனால நான் இந்த கைலாசம்க்கு முன்னாடி அதை பார்க்கணும் அப்படின்னு, ஏன்னா எனக்கு இருந்த மெமரியில் இருந்ததுன்னு. நான் ஷூட்டிங்க்கு போகிறேன். ஷூட்டிங்கில் வந்து நீங்கள் இந்த கிளமெண்ட் இருக்கார்ல, கிளமெண்ட் துரையோடைய மகன் இருக்கார்ல, வில்லியம். ஸோ நான் அவர் கூட பேசினிருக்கேன். அங்கே 2 பேர் வராங்க. அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, அதாவது அவங்களோட அம்மா. பயங்கர கோஇன்சிடென்ஸ், நாடோடி தென்றல்ல பிரிட்டிஷ் அப்படின்னு நடிச்சாங்கல்ல, அதுதான் அந்த பையனோட அம்மா. நான் அவங்கள பார்த்துட்டு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. இப்போதான் இந்த படத்தோட இதில் தான் வரேன், நீங்களே வந்து நிற்கிறீங்களே. அவங்க பையன் வந்து இதில் வந்து வில்லியமாக நடிச்சது. அது அவங்க பையன். ஓகே, எனக்கு இந்த அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்ததா, இது எப்படி நடந்தது
அப்படின்னு. எனக்கு அவங்கள பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் உங்கள் படம் நாடோடி தென்றல் எனக்கு அப்படி பிடிக்கும் அப்படின்னு. ஸோ துபாய் இப்போ திரும்பி வரேன். துபாஷி கேரக்டருக்காக நான் வேலை செஞ்சிருந்தான். அப்புறம் அதில் வந்து மொழி இருந்தது, கன்னடம் இருந்தது. எனக்கு கன்னடம் தெரியாது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொல்லப் செஞ்சு பழைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கன்னட வார்த்தைகளை சொல்லுங்கன்னு அவங்க சொன்னதெல்லாம் நம்பி, ஏன்னா எனக்கு தெரியாது, அவங்க சொல்றதை நம்பணும். அப்புறம் என் கூட இருந்த சில பேர் நடிகர்கள் கேஜிஎஃப்ல இருந்தே இருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் ரொம்ப நம்பினேன். நான் அங்கேருந்து ஓடி போய் அவங்க கிட்ட கேட்பேன், இது தமிழ்ல வார்த்தை சொல்லி இது எனக்கு கன்னடத்துல சொல்லுங்க, எப்படி இது. ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி அவங்களை எதனா குறை சொல்லணும், திட்டணும், குறை இல்லை திட்டணும், இது எப்படி சொல்லலாம், இது ரொம்ப மோசமா இருக்கக்கூடாது, இது எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னா. ஸோ நிறைய பேரோட உதவியோட தான் அந்த கேரக்டரை நான் செஞ்சேன். கன்னடம் தெரியாம கன்னட கேரக்டர் நடிக்கிறது, காரோட்ட தெரியாம ஒரு ரோல் பண்றது, தெலுங்கு தெரியாம பிருந்தா பண்றது, மலையாளம் தெரியாம மலையாளம் ஃபிலிம் நடிக்கிறது, இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க எடுங்க. இல்லைங்க, எனக்கு வந்து இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்குங்க. சேலஞ்சு தானேங்க. எனக்கு தெரியாதுதான், எனக்கு மொழி தெரியல வேணான்னு சொல்றது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பயம் ரொம்பவே அதிகம். அது நான் தள்ளி போயிடலாம், ஆனால் இது சரி முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்றது தான், வேற எதுவுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபில்மில் நடித்தேன். இந்தியாவிலிருந்து கான்ல ரெப்ரசன்ட் பண்ண கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட் வாங்குச்சு, ஆல் வி இமேஜின் அஸ் லைட். ஆஃப்டர் 30 years நான் அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அது மலையாளமில். ஓகே. ஸோ எனக்கு ஆடிஷன்லாம் பாயல் கப்பாடியா பண்ணாங்க. ஸோ நான் ஆடிஷன்லாம் பண்ணேன். அவங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தது. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், எனக்கு இது என்னோட மொழி கிடையாது, எனக்கு மலையாளம் தெரியாது, இருந்தாலும் எனக்கு முயற்சி பண்ண விருப்பம், உங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இருக்குன்னு. அவங்களும் என்னை நம்பினாங்க. அங்கே போனேன். டைலாக் ஆடிஷனில் பண்ணதை விட இன்னொரு பேஜ் கூடுதல் ஆயிடுச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு மொழி தெரியாதேங்க, என்னங்க 2 பேஜ் கொடுக்குறீங்கன்னு. பட் அந்த சேலஞ்ச் தானே, அந்த ஒரு நாள் இருந்ததில் நான் வந்து சின்ன ரோல் தான் பண்ணேன். நாங்கள் போனது வந்து 4 நாள் தான். பட்டு அந்த சேலஞ்சு எனக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுக்கும் வந்து நான் செஞ்சது பிடிச்சிருந்தது. ஸோ அது அவ்வளோதான், ஒரு சேலஞ்ச். ரஞ்சித் வந்து இதில் ஸ்டேஜில் பேசும்போது அவங்கள பற்றி வந்து ஆனந்த் சாமி ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவருடைய அந்த பாண்டிங் எப்போ இருந்திருக்கு? அவர் வந்து என்ன நாடகத்தில் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து சரோஜாவில் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஓகே. நடிக்கல. சரோஜாவில் அவர் வந்து ஏடியாக இருந்தார். ஓகே. ஸோ அப்போது எனக்கு அவர் ரொம்பவே நல்ல பழக்கமானார். ஸோ அவர்கிட்ட தான் பேசுவேன். அதன் பிறகு அப்பப்போ அவரை பார்க்கறது பேசுறது. பிறகு இயக்குனர் ஆகிட்டார். அவருடைய படங்கள் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுவேன். நான் சொன்னேன்ல, சில பேர்கிட்ட கேட்பேன், எனக்கு உங்கள் கூட நடிக்க விருப்பம் இருக்குன்னு. அதில் கண்டிப்பாக ரஞ்சித் ஒருத்தர். நான் அவர்கிட்ட மெட்ராஸ்லாம் பார்த்துட்டு இந்த படத்தில் நான் ஏன் இல்லைன்னு படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்றத அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து எப்போவுமே என்கிட்ட, நான் எப்போ ரொம்ப ரேராக பேசுவோம், நாங்கள் பேசும்பொழுது நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு. ஏன்னா எனக்கு என்னோட நாடகங்கள் இருக்கிறதெல்லாம் நான் ஷோ இருக்குதுன்னா அவர் ஷேர் பண்ணுவேன், அவரு எனக்கு ஷேர் பண்ணுவார். இந்த மாதிரி தான் இருந்தது. அதனோட உச்சம்தான் இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும். முதல்ல அவர் சொல்லும்போது எனக்கு என்னென்னா, ரகு தாத்தாவும் செஞ்சிட்டு இருந்தேன். தங்கலான்ல இது கூப்பிட்டாங்க. போனேன். நான் அவர்கிட்ட பார்த்துட்டு ரகு தாத்தா ஃபோனில் இமேஜ் காமிச்சேன். பாருங்க, இதுதாங்க நான் செய்யறது, நான் எப்படிங்க அதே மாதிரியே இருக்கு, செய்ய முடியாதுங்க. இல்லைங்க செய்யலாங்க, இது 19th century. நான் செய்யலேன்னு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 ஒரே மாதிரியே செய்யறது. இன்னொன்று, எனக்கு மல்டி டாஸ்கிங் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வந்து ஒருவேளை ஒரு டைமில் அதுதான் செய்யுது, மல்டி டாஸ்கிங் வராது. அவர் இல்லை செய்யலாம் வாங்க அப்படின்னாரு. போயிட்டு ஃபஸ்ட்டு வேணான்ற மாதிரி இருந்தது, ஏன்னா நான் வந்து ரொம்ப யோசிச்சேன்னு. அப்புறம் திரும்பியும் கூப்பிட்டாரு, திரும்பியும் போனேன். நீங்கள் வாங்க, இது வந்து 19th century, அது எப்போ எடுங்க, அது 1917, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் நிறைய வருஷம் இருக்கு, வாங்க நீங்கள். இல்லைங்க, 2ம் தோற்றம் ஒரே மாதிரி இருக்குது, பேச்சு ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரே மாதிரி செஞ்சுட்டு போகிறோன்னு இருக்குது, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க வாங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு. நான் இப்போவும் நம்புகிறேன், 2மே
ஒரே மாதிரி இருந்தாலும் அதை நான் வேற வேற மாதிரியான செய்யறதுக்கான முயற்சியில இருந்தேன். ஏன்னா எங்க மைண்ட்ல ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஆஹ் இதை வேற மாதிரி செய்யணுன்றது. அது நான் செஞ்சேன்னு நான் நம்புறேன். அப்படிதான் இது இது மொத்தமே இந்த ப்ராசஸே அப்படிதான் நடந்தது. உள்ள போய் அப்புறம் திரும்பி வெளியில வந்து கடைசியில செஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு ரஞ்சித் படத்துல ஒர்க் பண்ணணுன்றது ஆசை. ஸோ அது அவருக்கு தெரியும். அதுதான் அவர் சொன்னாரு, எப்படின்னா பண்ண. அதனாலதான் அவர் சொன்னார் அன்னைக்கு, எனக்கு நீங்க இதை செய்யறது தான் சரியா இருக்கும். எனக்கு மற்ற ஆக்டர்லாம் யோசிச்சேன், பட் நீங்க செஞ்சா சரியா இருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப பிடிச்சது. நான் அப்புறம் செஞ்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் நீங்க பயங்கர சீரியஸா நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு எஸ்எம்எஸ்ல வந்து எப்படி உங்களை செலக்ட் பண்ணாரு ராஜேஷ்? ராஜேஷ் எப்படி பண்ணாருன்னா, இந்த சரோஜால நான் நடிக்கிறதா இருந்தேன். எனக்கு போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஒரு கேலண்டர் ஒன்று பண்ணாங்க. அந்த கேலண்டர் வந்து அவங்களோட ஆஃபீஸில் இருந்தது, இவரோட ராஜேஷோட. அதில் பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு இவர் நல்லா இருக்காரு, இவரை கூப்பிடலாம். யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இவர் கூத்துப்பட்டிருக்குன்னு கூப்பிடுங்கன்னு நான் அவர் என்கிட்ட சொன்னார், இந்த கேலண்டரில் பார்த்து தாங்க அவங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. ஒரு கேலண்டர் இருக்கு. ஏன்னா அந்த கேலண்டர்ல என்னோட இமேஜ் இருந்தது. அது வந்து சரோஜாக்காக அந்த வருடம் இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு கொடுப்பாங்களே, அந்த மாதிரியா அந்த கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அங்க இருந்திருக்கு. அவரே சொன்னாரு இது பார்த்துதாங்க. அப்புறம் இந்த கேரக்டரை சொன்னாரு, செய்யறேன் அப்படின்னு. பைக் ஓட்டணும்னாரு. எனக்கு கியர் வச்ச பைக் ஓட்ட தெரியாது. மறுபடியும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துட்டு நான் ரொம்ப சுமாராக தான் ஓட்டினேன். போகும்போது ஒரு நாள் வந்து மவுண்ட் ரோட்ல, ஐ திங்க் தேனாம்பேட்டில் நினைக்கிறேன், தேனாம்பேட்டில் வந்து பல்சர் பைக், நான் அதான் நினைக்கிறேன், ஓட்டணுன்ட்டாங்க. எனக்கு பயங்கர பயம். ஆமா, டெய்லி போற மவுண்ட் ரோடு தான். ஆனா எனக்கு மவுண்ட் ரோடு இப்போ வந்து ரொம்ப பெருசா தெரியுது. ஃபுல் டிராபிக்கா கண்ணுக்கு தெரியுது. இதுல நான் எங்க போய் நான் வந்து போய் இவங்க ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க நடுவுல நான் வரணும். கேமரா என்ன நடுவுல வச்சிருக்காங்க, இவங்க 2 பேருக்கு நடுவுல நீங்க வரணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல நான் எங்க இருந்து கரெக்டா ஓட்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஒரு ஏடி, எனக்கு ஏடிஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம் அப்படின்னு. சைதாப்பேட்டை வரைக்கும் வந்தேங்க. தேனாம்பேட்டில் வந்து நானே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. ஃபுல் டிராஃபிக் இருந்தது, அத்தனை சிக்னல்லாம் இருந்தது. அந்த பஸ்ல மட்டும் அவங்க 2 பேரும் சினிமாட்டோகிராஃபரும் இருந்தாங்க, டிரைவர் இருந்தாங்க. இங்க கீழே நான் இருந்தேன். எல்லா நேரமும் நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அது 2 பேருக்கு நடுவில் வருது. எனக்கு ஆக்டர்ஸும் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுது. அதனால அதெல்லாம் நடந்தது. அப்படிதான் எஸ்எம்எஸ்ல நடந்த அனுபவம். இல்ல, இப்போ எஸ்எம்எஸ்ல பார்த்தாலும் கைண்ட் ஆஃப் அது ஒரு ஹீரோ பார்வையில இருந்து பார்த்தா அது ஒரு அவனுக்கு வில்லன் ரோல் மாதிரி தான். ஒரு அவனை எரிச்சல் படுத்துற மாதிரி. ஸ்டில் அது ஒரு காமெடி ஹியூமர் கலந்த ஒரு ரோல். இந்த ஜோன் கிராக் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருந்தது? தெரியலையா? எப்படி பண்ணீங்க? வரும் இது எப்படி பண்ணிட்டேன், எனக்கு அது எப்படி பண்ணலன்னு தெரியல. நான் ஒண்ணு மட்டும் இவர்கிட்ட, நானும் ஜீவாவும் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி செய்யலாமா. அதாவது எனக்கு வந்து இந்த குழந்தைங்களை இந்த அப்படி இப்படி சின்ன வயசுல நான் வந்து செஞ்சிருக்கேன், அது செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அவரு ரொம்ப எக்ஸைட் ஆனார், அதை செஞ்சாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுதான். மற்றபடி தெரியல அது எப்படி. இந்த ப்ராசஸ்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை உண்மையாவே. அது ஞாபகம் இல்லைன்றது, நான் வந்து அந்த ஃப்ளோல போயிட்டேன். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்பினேன், டைரக்டர் நம்பினேன். ஏன்னா இவர் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ராஜேஷ் வந்து இன்னும் நீங்க வந்து இம்ப்ரவைஸ் பண்ணணும், அப்படி ஓப்பனா இருப்பாரு. நிறைய விஷயம் இப்படி பண்ணலான்னா அப்படின்னு. எனக்கு வந்து எனக்கு என்னமோ தியேட்டர்ல பண்ண போறது எல்லா இம்ப்ரோவைசேஷனுக்கும் இவர் ஓகே சொல்றாரு அப்படின்னு. பட் அவர் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியுது அவர் என்ன மாதிரி எதிர்பார்க்கிறவரு, நான் அதுக்குள்ள வந்தேனா அப்படின்னு. ஸோ அப்படிதான் நடந்தது. உங்களோட அந்த ட்ராமா விஷயங்கள், ஸோ நிறைய ட்ராமா ஒர்க் பண்றீங்க, எழுத்தாளர்களோட கதையை எடுத்து அதை ட்ராமா ஒர்க் பண்றீங்க. ஸோ அந்த ஜோன்ல போகணும் அப்படிங்கிறது எப்படி பிளான் பண்ணி? அதான் ஸ்டார்ட் ஆரம்பிச்சது. ஏன்னா சினிமாக்காக நான் நாடகம் கத்துக்கிட்டு போகணும்னு. ஆனா அங்க நான் தொடர்ந்து இருந்துட்டேன். அங்க என்னென்ன நடக்குதோ, ஏன்னா நான் இருந்ததே எழுத்தாளர் கூட தான். நான் முத்துசாமின்ற ஒரு எழுத்தாளர் கூட தான் நான் வந்து ஆரம்பிச்சது, கரியர் ஆரம்பிச்சதெல்லாம்.
ஸோ அங்கேருந்து நிறைய எழுத்தாளர்களை தெரிஞ்சுக்கிறது, சில பேரை சந்திக்கிறது, அங்கே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவருடைய சமகால எழுத்தாளர்கள், நாடக கலைஞர்கள், நாடக எழுத்தாளர்கள் எல்லாருமே வருவாங்க. எல்லாரையும் சந்திக்கிறது, அதன் மூலமா இருக்கிறது. அப்போ நிறைய நாடகங்கள், அப்பதான் எனக்கு சில பிளே ரைட்லாம் தெரியும், அவங்கள பற்றி தெரியுது. உதாரணத்துக்கு நான் வந்து இவர் சுந்தர ராமசாமியோட ஜன்னல், சீதை மார்க் சேக்காய்த்தல் ரெண்டுத்தையும் பண்ணோம். சீதை மார்க் சேக்காய்த்தல் முன்னாடி செஞ்சோம், ஜன்னல்ன்றது இன்னொருத்தர் மூலமா தெரிஞ்சது. இப்போ கி ராஜநாராயணன் அவர்களுடைய கீரா குழம்புன்றது நாட்டுப்புற கதை களஞ்சியம்ல இருந்து தொகுத்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அங்க இருந்ததுனால போக 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 அது விரியுது, மற்றவங்களை பத்தி தெரியுது. அந்த நேரத்தில் அந்த இவங்க இருக்காங்க, இவங்க கதையை பண்ணிடலான்னு கூட பண்ணல. அது அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சது. அதனால இதெல்லாம் நடந்தது. அது நல்ல, நீங்க சொல்ல நல்ல அனுபவம் தான். பாமா அவங்களோட ஒரு தாத்தாவும் எருமை மாடும் அது செஞ்சிருக்கோம். நிறைய எழுத்தாளர்கள். இப்போ ட்ராமா ஒர்க் பண்றவங்க இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு ஆக்டரை ட்ரெயின் பண்றதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம். உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கா, யாருக்கும் ட்ரெயின் பண்ற மாதிரி? நான் சினிமாக்குன்னா சில பேருக்கு செஞ்சிருக்கேன். எப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தெரிஞ்சவங்க வந்து ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். அது முதல்ல ஆரம்பிச்சது என் ஃப்ரெண்டு மனோஜ். அவன் வந்து குதிரவால் அந்த ஃபிலிம் நானும் அதில் நடிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து கலை அவங்களுக்கெல்லாம் கலைக்கு பண்ணணும், மற்ற ஆக்டருக்கும் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். அதில் தான் ஆரம்பம். அது நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அப்புறம் அதில் வந்து அப்போ அசோக் செல்வன் வந்தார் அந்த ஒர்க் ஷாப்க்கு. ஏன்னா கலை தனியாக இருக்காருன்றதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டோம்னா அசோக் கூப்பிட்டாரு. அப்புறம் நக்கீரன் ஒருத்தர் வந்தார். அதன் மூலமாக அசோக் வந்து என்ன ஓமை கடவுளே அதில் அவரும் ரித்திகா சிங் இருக்கும்பொழுது அதுக்கு 3 நாள் இந்த மாதிரி. இப்போ நண்பர்கள் மூலமா, இப்போ தெரிஞ்சவங்க மூலமா அவங்க சொல்லும்பொழுது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட், நான் வந்து ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்றேனோ அதை நான் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்றது தான். அந்த மாதிரி தான் நான் செஞ்சிருக்கேன். தனியா நடிப்பு இப்படி நடிக்கணும் அது மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அது அது எனக்கு அது ஈஸியா வராது. ஸோ இந்த ஆக்டருக்கு இப்போ ஒரு ஆக்டர் இருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேரக்டருக்கு புதுசாக பண்ணலாம், இல்லை வேற மாதிரி பண்ணலான்னும் போது நான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வருவேன். உங்களுக்கு அது ஈஸியாக நம்ம 2 பேரும் சேர்ந்து அது இப்படி செய்யலான்ற ஒரு வழிக்கு போகிறது தான். கூத்துப்பற்றையோ இல்லை ஒரு ட்ராமா குழுவோ இருக்காங்கன்னா அங்கே போனால் நடிப்பு சொல்லி தருவாங்க, அதாவது நடிப்பு கற்று தருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. நடிப்பு வந்து கற்றுத்தரக்கூடியதா? நடிப்பு கற்றுத்தரதுன்னா இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு சொல்லித்தரது இருக்கு. பட் நீங்க அதை உங்களுது ஆக்கிக்கணும். அப்படி சொல்லித்தராங்கன்னா அது நீங்க உங்களுது ஆக்கிக்கணும்ன்றதுதான். சில எமோஷன்லாம் ஒருத்தருக்கு எனக்கு வரல அப்படின்னா, எனக்கு வராத எமோஷன் உங்களுக்கு இப்ப சொல்ல தெரியல, ஆனா உங்களுக்கு செய்ய தெரியும்னா அது நீங்க செஞ்சுதானே காமிக்கணும். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லியும் எனக்கு புரிய வச்சு செய்யலாம். இப்போ வந்து நடிப்பு கத்து தந்துதான் அப்படிலாம் இல்லை. புரிஞ்சுக்கிறது தாங்க. ஆனா புரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. அதனால இப்படி இப்படி செய்யலாம், பாக்குறது, மற்றவங்க செய்யறத பாக்குறது, சினிமால பாக்குறது, டிஸ்கஸ் பண்றது, எது என்ன ஏதுன்னு, இதன் மூலமா தான் எல்லாமே கலெக்ட் ஆகும். டிராமா வந்து நீங்க ஒர்க் பண்ணி நீங்க உருவாக்கி இருக்கீங்க, பிளே போட்டிருக்கீங்க. படம் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்காத ஆசை வந்துருக்கு? படம் இல்லைங்க, சும்மா கூட டைரக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை நடிப்பு மட்டும்தான். அந்த ஒரு வேலையை உருப்படியா செய்யணுன்றது என்னோட ஆசை. நான் நடிப்புலயே வந்து இப்ப எனக்கு எனக்கே என் மேல நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு நான் செய்யும் போது. அதை பாக்குறதுலயே முதல்ல அதெல்லாம் வந்து சரி செய்யணும். அதுக்கே வந்து நிறைய டைம் ஆகும். நான் எப்பவுமே அது நெவர் எண்டிங் ப்ராசஸா இருக்குமோன்ற பயம்லாம் கூட ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஒண்ணா எனக்கு இந்த டைரக்ஷன்லாம் வந்து எப்பவுமே இல்லை. ஸோ அடுத்து என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு, என்ன வரப்போகுதுன்றது அமேசான் பிரைம்ல பஞ்சாயத்துன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ஹிந்தி சீரிஸ், அது தமிழ்ல எடுத்திருக்கோம். அதுல நான் நடிச்சிருக்கேன். தலைவெட்டியாம்பாளையம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அவங்க வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நான் சொல்றேன் தலைவெட்டியாம்பாளையம் அப்படின்னு. ஸோ அதுல நடிச்சிருக்கேன். டைரக்டர் நாகா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அது
வரணும். அது எப்போ வருதுன்னு தெரியல. அது அது வரும். அதுதான். மற்றபடி நான் நாடகம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து பெங்களூர்ல வந்து ரங் சங்கரான்னு ஒரு தியேட்டர் ஸ்பேஸ் இருக்கு. அவங்களுடைய 20வது ஆண்டு செலிப்ரேஷன் இருக்கு. அது பெரிய எப்பவும் எவ்ரி இயர் அவங்க பெரிய ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. பிளே எல்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னோட சோலோ உங்களை நீங்க எப்படி பார்க்க விரும்புறீங்கன்றது இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நாடகம். அதை நாங்கள் அக்டோபர் 26 பெங்களூர்ல அங்கே போய் செய்ய போகிறோம். அப்புறம் நாங்கள் இன்னொரு நாடகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கூடிய விரைவில் அது செய்யும். இதுதான் வேலைகள். சூப்பர். ஸோ இது எல்லாமே சக்ஸஸாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்ககிட்ட பேச. உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.